வெல்கம் டு அனீஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது திருக்கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் தாங்க பார்க்க போகிறோம். கார்த்திகை தீபம்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது விளக்கு, தீபாவளி மாதிரி பட்டாசு தாங்க. சின்ன பிள்ளைங்களாம் அந்த மிச்சம் மீதி இருக்கிற பட்டாசுலாம் அந்த தீபத்தன்னைக்கு தாங்க வெடிப்பாங்க. அந்த சங்கு சக்கரம், மத்தாப்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா தீபத்துக்கு வெடிக்கிறதுக்காக அப்படியே ஸ்டாக் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் நமக்கும் அப்படியே ஒரு இன்னொரு தீபாவளி கொண்டாடுற மாதிரி ஒரு குஷி வந்துடும். அழகாக கோலத்துக்கு நடுவில் விளக்கேற்றி வச்சு அந்த ஜன்னல் மாடம் இதுக்கெல்லாம் விளக்கேற்றி வச்சு அதை ரசிக்கிற சுகமே தனி சுகங்க. அந்த 6 மணிக்கு அப்புறம் விளக்கேற்றி வச்சுட்டு அந்த அழகை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் தாங்க செய்ய போகிறோம். இந்த ஐயங்கார் அப்பம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெஸ்மாம்பலம் சைட்லாம் போனப்போ வாங்கி சாப்பிட்ருக்கேன். அங்கே ரெசிபி கேட்டுட்டு வந்து நான் ட்ரை பண்ணி சூப்பராக இருந்ததுனால இது வந்து தீபத்துக்கும் ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த தீபத்தப்போ நான் எப்போவுமே செஞ்சு சாமி கும்பிட்றது வழக்கம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 1 கப் புழுங்கல் அரிசி, 1/2 கப் பச்சரிசி, 1/4 கப் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் இதை மட்டும் தண்ணியில் சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம். 5லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்து அரைச்சோம்னா மாவு நல்லா சாஃப்டாக வரும். இது இப்படியே ஒரு 6 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் எடுத்து அரைச்சிக்கலாம். விளக்கெல்லாம் எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம். இந்த மாதிரி ஊற வைக்கும்போது எண்ணெய் உறிஞ்சாமல் இருக்கும். அதனால் ஒரு ஆஃப் டேவாவது ஊற வச்சுருங்க. விளக்கு வந்து ஊற வச்சிட்டிங்க, தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் இழுக்காமல் நல்லாயிருக்கும். தண்ணியில் ஊற வைக்காமல் நம்ம விளக்கு ஏற்றணும் அப்படின்னா அந்த எண்ணெயை ஃபுல்லாக அந்த விளக்கு இழுத்து விளக்கு ஒரு மாதிரி கருப்பாயிரும். அதனால் தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறமா நீங்கள் விளக்கு ஏற்றுங்க. காலையில் எழுந்த உடனே ஊற போட்டாங்க. 6 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து 2-3 டைம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு அப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். மொத்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 கப்பு அளவுக்கு வருதுங்க. 1 கப் புழுங்கலரிசி, 1/2 கப் பச்சரிசி, 1/4 கப்பு உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 2 கப்பு அளவுக்கு வருது. இப்போ இதுக்கு வந்து 1/4 கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். வெல்லம் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. 6 ஏலக்காய், 1/2 கப்பு வெல்லம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஏலக்காய் வறுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பச்சை ஏலக்காவே சேர்த்து அரைச்சிக்கலாம். வாசனை சூப்பராக இருக்கும் பச்சை ஏலக்காய் போட்டு அரைக்கும்போது. அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுக்கணும். கையில் தொட்டு பார்க்கும்போது நரன்னு இல்லாமல் நைஸாக இருக்கணுங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிறதையும் போட்டு ஏலக்காய் வெல்லம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிச்சம் இருக்கிறதையும் அரைச்சி எடுத்தாச்சுங்க. ஆப்ப சோடா போட்டு கரைச்சி வச்சிடலாம். ஒரு 8 மணி நேரம் புளிக்கணுங்க. புளிப்பெல்லாம் வராது, புளிப்பு சுவையெல்லாம் கொஞ்சம் கூட இருக்காது. ஆனால் வந்து அந்த மாவு ஊறணும். அதனால் வந்து ஒரு 8 மணி நேரம் ஊறணுங்க. காலையில் ஒரு 11 மணிக்கு அரைச்சி வச்சுருக்கோம். விளக்கெல்லாம் தண்ணியை வடித்து எடுத்து காய வச்சிடலாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா தொடச்சிட்டு பொட்டெல்லாம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அரிசி மாவில் தாங்க நான் எப்போவுமே கோலம் போடுவேன். அரிசி ஊற வச்சு அரைச்சி அந்த மாவில் தான் அந்த தண்ணியில் தான் நான் கோலம் போடுவேன். அது நல்லா பிரைட்டாக இருக்கும். அதனால் இந்த தீபத்துக்கு மட்டும் நான் வந்து அப்போவே ஊற வச்சு அரைச்சி கோலம் போடுறது வழக்கம். அதனால் நான் முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ எடுத்து அரைச்சி கோலம் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தோ இல்லை காட்டன் பஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கம்பி இழுத்து கோலம் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு கோலம் போடுறதுக்கு கரெக்டாக கைக்கு பிடிக்கிற அளவுக்கு கிழித்து எடுத்துக்கோங்க. அரிசி மாவில் கோலம் போடுறது ரொம்ப ஸ்பெஷலுங்க. எறும்பெல்லாம் வந்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. 5லேருந்து 6 மணி நேரம் தான் புளிக்க வச்சுருக்கேன் நான். ஆனால் நீங்கள் ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா உப்பலாக வரும். அப்பம் மாவு நல்லா புளிச்சிருச்சுங்க. இப்போ அப்பம் சுட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து எப்போவுமே எண்ணெய் ஊற்றி தாங்க அப்பம் சுடுவேன். நெய் ஊற்றுவாங்க சிலர், வந்து நெய் ஊற்றி சுடுவாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நெய் ஸ்மெல் பிடிக்காது. அதனால் நான் ஆயில் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நெய் ஊற்றி கூட சுடலாம். இல்லைன்னா எண்ணெயிலேயே கூட ஒரு குழிக்கரண்டி ஊற்றி அப்பம் சுட்டு எடுக்கலாங்க. அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பணியார சட்டியில் ஊற்றி எடுக்கிறேன். நீங்கள் வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சு அதில் கூட நீங்கள் சுட்டு எடுக்கலாம். ஆல்மோஸ்ட் அப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட அப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சாமிக்கு படைக்கிறதுக்காக எடுத்து வச்சிடலாங்க.
விளக்கேற்றுறதுக்காக விளக்கில் எண்ணெய் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் எப்போவுமே குத்து விளக்குக்கும் காமாட்சி அம்மன் விளக்குக்கும் நெய் தீபம் தாங்க ஏற்றுவேன். அதனால் நெய் ஊற்றி எல்லா விளக்கெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, விளக்குக்கு எண்ணெய் எல்லாம் ஊற்றி ரெடியாக இருக்குங்க. அவ்வளோதான், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து தீபம் ஏற்ற ஆரம்பிச்சிட வேண்டியது தான். 6 மணி ஆயிடுச்சுங்க. அர்த்தநாரீஸ்வரருக்கான மகா தீபம் ஏற்றியாச்சு. 6 மணி ஆயிடுச்சு. அருணாமலையானுக்கு அரோகரா. இந்த தீப திருநாளில் நிறை குறை ஏதாவது இருந்தால் மன்னிச்சு அருள் புரியணும், வளமும் நலமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சாமியை வேண்டிக்கிட்டு இந்த தீப திரு நல்வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.